நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் பின்புறத்தில் காவல்துறை சார்பில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் கலந்து கொண்ட நிலையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இதில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் திருவாதிரை திருவிழாவையொட்டி தியாகராஜ சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகமும் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். எல்லா துன்பங்களும் எல்லா கஷ்டங்களும் தீரும். பங்குனி உத்திரத்தில் இடது பாதமும் திருவாதிரையில் மார்கழி மாதத்தில் வலது பாதமும் தரிசனம் செய்வது மிகவும் விசேஷம். இங்கே திருவாரூர் தெப்பம் மிகவும் அழகாக 3 நாட்கள் நடக்கும். பொதுமக்கள் அனைவரும் வெளியூர்களிலிருந்து காலையிலிருந்து 5 மணியில் காத்திருக்கிறார்கள் பாத தரிசனத்திற்காக. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏற்பாடெல்லாம் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நேற்றிலிருந்தே ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாக நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் காவலர்கள் நின்று பாதுகாப்பாக அணைத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் உணவுகள் வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மேலராஜா வீதியில் உள்ள வெள்ளி அரங்கத்தில் புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழகம் சார்பில் மத நல்லிணக்க பொங்கல் விழா நிகழ்வு மாவட்ட வர்த்தக சங்க தலைவர் சாகுல் ஹமீது தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட காந்திநகர் 32வது வார்டு பகுதி 6ஆம் வீதியில் திமுக நிர்வாகி மகேந்திரன் ஏற்பாட்டில் பொங்கல் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு முன்னாள் எம்எல்ஏ கவிச்சுடர் தலைமையில் நடைபெற்றது. புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுமார் 1000 குடும்பத்தினருக்கு பொங்கல் தொகுப்பை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை கூறினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்தவர் பூவரசன். இவர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் உள்ள காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக தற்போது பணிபுரிந்து வரும் நிலையில் இவர் கடந்த ஆண்டு பொங்கல் விழாவின் போது சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் சிலம்பம் சுற்றும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உள்ள காசிப்பநாத சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத திருவாதிரை திருவிழா எனப்படும் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜையும் அபிஷேகமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பயிர் செய்யப்பட்ட மஞ்சள் கொலைகள் அறுவடை பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மஞ்சள் கொலைகள் அதிக அளவில் விளைச்சலான நிலையில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மஞ்சள் கொலைகள் நல்ல விலைக்கு போகும் என விவசாயிகளும் வியாபாரிகளும் எதிர்பார்த்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே உள்ள ஆட்சிஸ்வார் திருக்கோவிலில் உள்ள நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஆப்பூர் ஊராட்சியில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், ஆப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்களி நாடு பேரூராட்சிக்குட்பட்ட கடப்பாகம் பகுதியில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற நிலையில் அவர் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே திமுகவினர் பாதியில் கிளம்பி சென்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சரப்பாக்கம் அரப்பேடு சந்திப்பில் கார் மற்றும் இருசக்கர வாகனம் சாலையை கடக்க முயன்றபோது கிளாம்பாக்கத்தில் இருந்து திருச்சி செல்லும் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் குறித்து அச்சரப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாநகர் காவல்துறை சார்பில் பொங்கல் விழா மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள ஆயுதப்படை மைதானத்தில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மாநகர காவல் ஆணையாளர் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்ட நிலையில் இதில் காவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் ஜாவ், சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், மாவட்ட வருவாய் அலுவலர் வடிவேல் பிரபு உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். கோலப் போட்டி, கயிறு இழுத்தல் போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்ற நிலையில் ஸ்பூனில் எலுமிச்சை பழம் ஏந்தி செல்லும் போட்டியில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் ஜாவ் அலுவலர்களுடன் கலந்து கொண்டு 2ஆம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலர்களுடன் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டது அனைவருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பூச்சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று மல்லிகை, பிச்சி, ரோஸ் போன்ற பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அந்த வகையில் மல்லிகை பூ கிலோ ஒன்றுக்கு 3500 ரூபாய்க்கும், பிச்சி பூ 3000 ரூபாய்க்கும் என விற்பனையானது. இதனால் பூ விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கார்சிகா தீவில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி குமரி மீனவர்கள் உட்பட 15 பேர் அந்நாட்டு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் அச்சமடைந்துள்ள மீனவர்களின் உறவினர்கள் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை 3 மடங்கு உயர்ந்து விற்பனையானது. கிலோ 1500க்கு விற்ற மல்லிகை பூ 4000 ரூபாயாகவும், 500க்கு விற்ற பிச்சி பூ 2500 ரூபாயாகவும் உயர்ந்து விற்பனையான போதிலும் பூக்களின் தேவை அதிகரிப்பால் விற்பனையும் களை கட்டியது. புதுக்கோட்டை வடக்குராஜ வீதியில் இயங்கி வரும் அரசு உயர் துவக்கப் பள்ளியில் 80 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட 2 புதிய வகுப்பறை கட்டிடங்களை மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா மற்றும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் இணைந்து மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.